ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. உண்மையாக நிஜத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு எல்லாருக்குமே நிறைய அருள் புரிஞ்சிருக்கிறாருங்க. ஆனால் நமக்கு தான் அதை உணர தெரியல. அந்த உணர தெரியாததால தான் நம்ம ஒருத்தர் நம்ம சண்டை போட்டுக்கிறோம். இதுதான் நிஜமான உண்மைங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இது கதை இல்லை, உண்மையான நிஜம் தான் இது. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கடவுள் நமக்கு எவ்வளோலாம் பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு, எவ்வளோ அருள் புரிஞ்சிருக்காருங்கிறத நம்மளால் உணர முடியும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு அதை பெருசு பண்ணி வீடே ஒரு போர்க்களமாக ஆகிற அளவுக்கு பண்ணுவாங்க. குழந்தைங்கள்லாம் அதை பார்த்து ரொம்ப மிரண்டு போய் பயந்து போயிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாத விஷயமாக தான் இருக்கும். அதாவது ஹஸ்பண்டு ஸ்டார்ட் பண்ணால் ஒய்ஃப் பெருசாக பண்ணுறது, ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ணால் ஹஸ்பண்ட் பெருசாக பண்ணுறது, இந்த மாதிரி அடிக்கடி அவங்க வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். இதை பார்த்து குழந்தைங்கள்லாம் பயந்துட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் 2 பேரும் ரொம்ப அதிகமாக சண்டை போட்டு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணி பிரச்சனை பெருசாக ஆகின அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு நைட் சாப்பிட்டு முடித்த பிறகு அப்பா அந்த 2 குழந்தைங்களையும் எப்பவும் போல் படுக்கையில் போட்டு தூங்க வச்சுட்டாருங்க. குழந்தைங்களும் நிம்மதியாக அப்பாவோட படுத்து தூங்கிட்டு இருந்தது. ஆனால் இவளுக்கு மட்டும், அந்த ஒய்ஃபுக்கு மட்டும் அன்னைக்கு நடந்த விஷயத்த, அந்த சண்டையை போட்டதை மறுபடியும் அசை போட்டு பூதாகாரமாக பண்ணி இனிமே இந்த ஆளோட இருக்க முடியாது நம்மளால் அப்படின்ட்டு முடிவுக்கு அவங்க பசங்க எங்கே இருக்கிறாங்க எட்டி பார்க்குறா. பசங்க நிம்மதியாக அவங்க அப்பாவோட பக்கத்தில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவன் மெதுவாக கதவை சாத்திட்டு வெளியில் நடக்க ஆரம்பித்தா. அதாவது மனசு ரொம்ப இறுக்கமாக இருக்குது, வெளியில் போயிட்டு வரலாம், கொஞ்சம் நடந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கான். அது நல்ல இருட்டான சமயங்க. நில ஒளி மட்டும்தான் வீசிட்டு இருக்கு அந்த தெருவில். அப்போது அங்கே இருக்கிற பகுதியில் வசிக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, ரொம்ப அமைதியான சூழ்நிலை அந்த டைமில். எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிற நேரம். இவன் மெதுவாக நடந்துட்டு போகும்போது கண்ணீரோடு மெதுவாக நடந்துட்டு போயிட்டுருக்கா. அந்த மாதிரி நடந்துட்டு போகும்போது ஒரு வீட்டு ஜன்னல்ல இருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த வாசப்படியில் நின்று அங்கே அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு காது கொடுத்து கேட்குறான். அந்த மாதிரி காது கொடுத்து கேட்கும்போது அங்கே ஒரு தாய் தன் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, அன்னைக்கு சாப்பாடே கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறா. குழந்தைங்க அவள் பக்கத்தில் உட்காந்து அம்மா கிட்ட அம்மா பசிக்குதுன்னு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போது அவளுக்கு அந்த அழுகையை தாங்க முடியாமல், குழந்தைங்க அழறதை பார்த்து தாங்க முடியாமல் கடவுள்கிட்ட, கடவுளே இன்னைக்கு என் குழந்தைங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட என்னால் கொடுக்க முடியாமல் நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ட்டு கடவுளை நோக்கி ப்ரேயர் பண்ணுறான். இதை கேட்ட உடனே அவன் மனசு கொஞ்சம் இலகி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும்போது இன்னொரு வீட்டிலேருந்து ஒரு சத்தம் வருது. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கணவனும் மனைவியும் பேசிகிட்டு இருக்காங்க. மனைவி கணவன்கிட்ட சொல்கிறா, இன்னைக்கு போய் எப்படியாவது இந்த வீட்டு ஓனர்கிட்ட பணம் நாங்கள் வர மாதம் வாடகை கொடுக்குறோன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா அவர் டெய்லி ரொம்ப கத்தி பேசிட்டு போகிறாரு, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க கணவனும், நான் எப்படியாவது நாளைக்குள்ளே நம்ம பணத்தெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒருத்தர் பேசி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதை அவள் கேட்க நேரிடுது. அதை கேட்ட உடனே அவளுக்கு மனசு மறுபடியும் கொஞ்சம் இலகுதுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் வச்சு நடந்து போகும்போது ஒரு குடிசையிலேருந்து ஒரு பேச்சு சத்தம் கேட்குது. அதை உன்னிப்பாக அவன் கவனிக்கிறா. உடம்பு சரியில்லாத பாட்டி அவங்க பேரன்கிட்ட, இன்னைக்காவது மருந்து வாங்கிட்டு வந்தியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பேரன் சொல்கிறான், பாட்டி எனக்கு மருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு கடைக்காரரு, ஏற்கனவே நிறைய பாக்கி இருக்கிறது அவர்கிட்ட, அதனால அது கொடுத்தாதான் மருந்து கொடுப்பேன், இனி கடனுக்கு மருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, என்கிட்டயும் பணம் இல்லை பாட்டி, அதனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீங்கள் உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படுறது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பேச்சை கேட்டவொடனே அவன் மனசு ரொம்ப தவிச்சு போகுது. உடம்பு சரியில்லாமல் அந்த பாட்டி மருந்து கேட்குறா, குழந்தைய அந்த பேரனால மருந்து கொடுக்க முடியலையே சொல்லிட்டு அந்த ஒரு நினைப்போடவே மறுபடியும் நடந்து போயிட்டே இருக்கா. நடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு வீட்டிலேருந்து ஒரு குழந்தைங்க அழற சத்தம் கேட்குது. அதையும் நின்று கவனிக்கிறா. ஏன் குழந்தைங்க அழறாங்க அப்படின்ட்டு கதவு கிட்ட போய் கவனிக்கிறா. அப்போது குழந்தைங்களும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, அப்பா வந்தோடனே சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இன்னும் வரலையா அப்பா அப்படின்னு குழந்தைங்க அழுதுட்டு கேட்டுட்டு இருக்கு. அப்பாவும் வரல, நமக்கு சாப்பாடும் கிடைக்கலையே அப்படின்னு குழந்தைங்க அழுதுட்டு இருக்கு. அதுக்கு அவங்க அம்மா அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுறா. அதாவது
கவலைப்படாதப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, கவலைப்படாதப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, அப்பா வந்துடுவாரு, அப்பா நமக்கு சாப்பாடு கொண்டு வருவாரு, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு வெறும் பட்டினியோட, வெறும் வயிற்றோட அந்த குழந்தைங்கள தூங்க வைக்கிறா. தினமும் இது நடக்கிற விஷயம் போல இருக்கு. அதனால அந்த குழந்தைங்க தினமும் இப்படிதாம்மா நீ சொல்ற, ஒரு நாளும் அப்பா வந்து நமக்கு சாப்பாடே குடுக்கலையே அப்படின்னு குழந்தைங்க திருப்பியும் கேட்குது. இல்ல இன்னைக்கு கண்டிப்பா அப்பா வந்து சாப்பாடு குடுப்பாரு நமக்கு. நீ கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு வெறும் பட்டினியோடவே அந்த குழந்தைங்கள தூங்க வைக்கிறா. தூங்க வச்சுட்டு அவ மட்டும் அழறா. இந்த இந்த கதை, இந்த சோகத்தை எல்லாம் அவ பார்க்க நேரிடுது. பார்த்த பிறகு தான் அவளுக்கு தெரியுது, எத்தனையோ கவலைகள அத மறைச்சிட்டு தான் ஒரு சின்ன புன்னகையோட மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க புன்னகைக்கு பிறகு இவ்ளோ போராட்டங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கிறோமே! அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறா. அவ பார்த்த அத்தனை நிகழ்ச்சியும் அவ மனசு ரொம்ப பாரமா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணா. அப்போ மெதுவா கொஞ்சம் தூரம் போனவோ, திரும்பி வர ஆரம்பிச்சா. தன் வீட்ட நோக்கி திரும்பி வர ஆரம்பிச்சா. அப்போ அவ வரும்போது நெனச்சுட்டு வரா, கடவுள் நம்மளுக்கு எல்லாமே அருள் புரிஞ்சிருக்கிறாரு. நமக்கு சொந்த வீடு இருக்கு. அன்பா கவனிச்சுக்கிற புருஷன் இருக்கான். அருமையான 2 குழந்தைங்க இருக்கு. இவ்வளவும் நமக்கு கடவுள் பிளெஸ்ஸிங்ஸ், கடவுளோட அருள் இருக்கு. ஆனா, நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறோம். அதனால இதெல்லாம் வந்து தேவையா? நம்மளுடைய வாழ்க்கையில இவ்ளோ அருள் புரிஞ்சிருக்காரு கடவுளு. அதையெல்லாம் நம்ம மறந்துட்டு, தேவையற்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம சண்டை போடுறோமே! அப்படின்ற மனசுல நிறைஞ்சுக்கிட்டு கண்ணீரோட வீட்டுக்கு வரா. ஒவ்வொரு வீட்ல நடந்த நிகழ்ச்சியெல்லாம் அவ மனது வந்து ரொம்ப உருகச் செய்தது. அதனால தன்னுடைய வாழ்க்கையோட அத ஒப்பிட்டு பார்க்கும்போது, கடவுள் நமக்கு எப்படியெல்லாம் அருள் புரிஞ்சிருக்காருன்றத அவளால தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால அவ வீட்டுக்கு வந்து முதல்ல கதவ திறந்து அவங்க ஹஸ்பண்ட பார்க்குறா. எந்தவித சலனமும் இல்லாம அவர் தூங்கிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல குழந்தைங்களும் அமைதியோட தூங்கிட்டு இருந்ததுங்க. இத பார்க்கும்போது அவ மனசு ரொம்ப இளகி போய் அவ கண்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. நம்மள அருமையா கவனிச்சுக்கிற கணவர் இருக்காரு. அருமையான குழந்தைங்க இருக்காங்க. இதையெல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் தான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போனோம். ஆனா வெளி உலகத்துல போம்போது தான் எத்தனை பேரு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து வீடு இல்லன்னு போராடுறாங்க. ஒருத்தர் வந்து துணைவனே இல்ல. தன் வாழ்க்கை துணையே இல்லன்னு போராடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து மருந்து சாப்பிடுறதுக்கு கூட காசு இல்லன்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் சாப்பாடே இல்ல வயித்துக்கு. குழந்தைங்களுக்கு சாப்பாடே குடுக்க முடியலன்னு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தன போராட்டங்களா வாழ்க்கையில? அப்படின்ற வாழ்க்கைய அவளுக்கு அப்பதான் தெளிவா புரிஞ்சுதுங்க. நேரா கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுள் குடுத்த அத்தன அருளுக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு, நேரா ரூம்ல வந்து படுக்க ஆரம்பிச்சா. படுத்துட்டு மானசீகமா தன் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. என்னையும், என் குழந்தைகளையும் அன்பா கவனிச்சுக்கிற உங்களுடைய மனசு புரியாம, நீங்க கோவப்படுறீங்கன்ற ஒரே விஷயத்துக்காக மட்டும் நான் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டு, அத பெருசு பண்ணி, நான் உங்கள விட்டு பிரியணும்னு நான் நெனச்சேன். ஆனா, வெளி உலகத்துக்கு போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, வாழ்க்கைன்றது சாதாரண விஷயம் இல்ல. போராட்டங்கள் கூடியது தான் வாழ்க்கைன்றத நான் க்ஷண நேரத்துல புரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்களோட வாழ்க்கைய நான் பார்க்கும்போது தான் உண்மையாக என்னுடைய வாழ்க்கை பத்தி எனக்கு தெரிய வந்தது. எனக்கு கடவுள் சொந்தமான வீடு அருள் புரிஞ்சிருக்காரு. அன்பான கணவன் குடுத்துருக்காரு. அருமையான குழந்தைகள குடுத்துருக்காரு. இத்தனையும் குடுத்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விட்டு குடுக்காம, நான் உங்ககிட்ட சண்டை போட்டு, அதன் மூலமா நம்ம குழந்தைங்களையும் சந்தோஷத்தையும் கெடுத்து, குடும்பத்தோட சந்தோஷத்தையும் நம்ம கெடுத்துட்டு இருந்தேன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னுட்டு உணர ஆரம்பிச்சேன். வாழ்க்கையில நெறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நம்ம நெனச்சுக்கிறோம். ஏன்னா, அவங்க எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அந்த சிரிப்புக்கு பின்னாடி பலவிதமா அவங்க வாழ்க்கையில போராடிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க வீட்டுக்குள்ள யாருக்காவது உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம். அதுக்காக போராடிட்டு இருக்கலாம். சரியான வருவாய் இல்லாம வாழ்க்கைய எப்படி நடத்துறதுன்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கலாம் ஒரு சிலரு. ஒரு சிலரு தங்கறதுக்கே சொந்த வீடு இல்ல அப்படின்னு நெனச்சுட்டு வாழ்க்கையில போராடிட்டு இருக்கலாம். ஒரு சிலரு தன் உடல்நிலைக்கு மருந்து செலவு பண்றதுக்கு கூட காசு இல்லன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ரொம்ப போராடிட்டு இருக்கலாம். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையே இல்லாம போராடிட்டு இருக்கலாம். இத்தனையும் அந்த சிரிப்புக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு தாங்க இருக்கு. யாருமே வந்து தன் போராட்டத்த வெளிய காட்டிட்டு திரிஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. சந்தோஷமா இருக்கிற மாரி தான் சின்ன ஒரு புன்னகையில தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. உண்மையா சொல்லணும்னா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் பின்னாடியும் ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்கதாங்க செய்யுது. இத தெரியாம அவங்க சிரிச்சுட்டு போறாங்க. அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா, அந்த சிரிப்புக்கு பின்னாடியும், அவங்க நடை, உடை அதுக்கு பின்னாடியும் ஒரு போராட்டங்கள் இருக்க தான் செய்யுது. இத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில கடவுள் எவ்வளோ அருள் புரிஞ்சிருக்கிறாங்கன்றத நம்ம உணர முடியும்.
தினம் தினம் இல்லைங்க, ஒவ்வொரு நிமிடமும் கடவுளுக்கு நன்றி சொன்னால் போதாதுங்க. அந்த அளவுக்கு பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அவங்கவுங்களுக்கு கடவுள் வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் பிளெஸிங்ஸ் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம உணர்றதுக்கு தான் நம்ம மறந்துடுறோம். அதை உணர்றதுக்கு மறந்துட்டு நம்ம வந்து தற்காலிகமாக டெம்பரவரியாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றுமே இருக்காது அந்த விஷயம். அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டு பிரியறது இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து நாம் நம்ம குழந்தைங்களுக்காக விட்டு கொடுக்கலாம், நமக்காகவே நம்ம விட்டு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்காக நம்ம விட்டு கொடுத்து வாழலாம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், சண்டை, வாக்குவாதம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் அதை தவிர்த்துட்டு வாழ்க்கையில் தேவையானது, பேசிக் நீட்ஸ் தேவையானது, முக்கியமாக வாழ்க்கைக்கு தேவையானது அதெல்லாம் கடவுள் நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறாருன்றது நம்ம உண்மையை தெரிய வரும்போது இந்த எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், சண்டை, வாக்குவாதம் இதெல்லாம் வந்து மறைஞ்சு போயிடும். வாழ்க்கையில் எதுங்க சேர்த்து வைக்கிறது? லவ் அண்ட் கிராட்டிடியூட். வாழ்க்கையில் அன்பும் நன்றி உணர்ச்சியும் தாங்க ஒருத்தரோட ஒருத்தரை வந்து இணைத்து வைக்குது. அந்த மாதிரி ஒரு நன்றி உணர்ச்சியும் அன்பும் இருந்ததுனாக்கா வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் இருக்குது பாருங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்டு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாங்க. ஸோ குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற வாக்குவாதம், சண்டை இதெல்லாம் டெம்பரவரிங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம கடந்து வந்தோம்னா பர்மனண்டான, அதாவது நிரந்தரமான கடவுளுடைய அருள் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கோங்க. இது கதையில் நிஜமான உண்மை சம்பவம் தான். இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இதுதாங்க. அதாவது வாழ்க்கையை பற்றி தெரியாதவங்க தான் ஜஸ்ட் லைக் தட்னு லைஃப்லேருந்து வெளில வருவாங்க. அதை உணர்ந்துட்டவங்க, அந்த வாழ்க்கைன்னா என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம்னாக்கா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு தயங்குவோம். அதாவது வெளிப்புற வாழ்க்கை வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை கிடையாதுங்க. அதாவது வாழ்க்கைன்றது ஒரு சாதாரண விஷயம் நினச்சிட்ருக்காங்க. சினிமாவில் வர்றது மாதிரிலாம் வாழ்க்கை கிடையாதுங்க. ஒன்ஸ் வெளியில் வந்துட்டோம்னா தான் நம்மளை விட மோசமான நிலையில் கூட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிறது நம்ம தெரிய வரும். அதை பார்க்கும்போது தான் அடடா நம்ம வாழ்க்கை எவ்வளவோ மேல் போல் இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம திரும்பி வரும்போது நம்ம வாழ்க்கையை இழந்துட்டு இருப்போம். அதனால் அந்த இழப்புக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இந்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமான அனுபவங்க. இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் வாழ்வேன்னாக்கா வாழ்க்கையை இழந்துருவோம். அதனால் மற்றவங்களுடைய அனுபவத்திலேருந்து நம்ம வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். இவ்வளோதாங்க. இந்த சின்ன விஷயத்தின் மூலமாக நான் சொல்ல வந்தது இதுதான். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.